Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444272273. வேலூரிலிருந்து செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன் வணக்கம். முகவர்களாம் வந்த வண்ணம் இருப்பார்கள், அலுவலர்கள் வந்த வண்ணம் இருப்பார்கள். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் பிரபாகரன். வணக்கம். வேலூர் மாவட்டத்தில் 88.79% வாக்குகள் முடிந்த இந்த தேர்தலில் பதிவாகியிருந்தது. வேலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலூர், அணைக்கட்டு, காட்பாடி, கேவிக்குப்பம், குடியாத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அந்த 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து ஒரே வாக்கு எண்ணும் மையத்தில் தான் வாக்கானது எண்ண போகிறாங்க. சரியாக இந்த வாக்கு எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு தொடங்கும். வேலூர் மாவட்டத்தில் நான் முன்னாடியே குறிப்பிட்டிருந்தேன் 88.77% வாக்குகள் பதிவாகியிருந்தது. இந்த ஒட்டுமொத்தமாக 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தான் நடைபெறுது. தலா அந்த சட்டமன்ற தொகுதிக்கு வீதம் பார்த்தீங்கன்னா 14 மேசைகள் அமைக்கப்பட்டு வச்சுருக்காங்க. இந்த சுற்றுகள்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காட்பாடி தொகுதியில் 280 பூத்துகள் இருந்தது, அவங்களுக்கு 20 சுற்றுகளாகவும், வேலூர் தொகுதியில் 268 பூத்துகள் இருக்குது, அது 20 சுற்றுகளாகவும், இதே போல் மீதி இருக்கிற 3 தொகுதிகளுக்கும் 22, 19, 23 அப்படின்னு சொல்லி எண்ண இருக்கிறாங்க. சரியாக 7 மணிக்கு அந்த ஸ்ட்ராங் ரூம் உடைச்சி அந்த எல்லாரோட கட்சி பிரதிநிதிகள் முன்னாடி உடைச்சி அந்த வாக்கு பெட்டிகளை எடுத்துகிட்டு போய் அந்த வாக்கு எண்ணக்கூடிய இடத்துக்கு கொண்டு போவாங்க. அதுக்கு பிறகு தான் 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். இப்போ நம்ம இருக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு எண்ணி மையத்தோட கேட் 1 நுழைவாயில் 1ல் இருக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 நுழைவாயில் இருக்குது. ஒரு நுழைவாயிலில் வேலூர் தொகுதியும், இன்னொரு நுழைவாயிலில் குடியாத்தம், கேவிக்குப்பமும், இன்னொரு இடத்துல அணைக்கட்டு அப்படின்னு சொல்லி மொத்தமாக 3 நுழைவாயில் வச்சுருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடக்கூடிய அந்த அலுவலர்களை அனுமதிச்சுக்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். போலீஸார் பல்வேறு கட்ட சோதனைக்கு பிறகு தான் ஒவ்வொருத்தரையும் உள்ளே அனுமதிக்கிறாங்க. அவங்களுக்கு உரிய அடையாள அட்டை வச்சுருக்கிறாங்களா, அவங்க ஏதாவது செல்ஃபோன் ஏதாவது உள்ள கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தீவிரமாக சோதனை செய்கிறாங்க. ஏன்னா வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மீடியா ரூம் வரைக்கும் தான் ஊடகவியலாளர்களுக்கும் செல்ஃபோன் அனுமதின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாக்கு எண்ணிக்கை பண்ணக்கூடிய இடத்துல யாருக்குமே செல்ஃபோன் அனுமதி இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பணின்னு பார்க்கும்போது இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தை சுற்றி 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. இந்த தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடியே போலீஸ் வரக்கூடிய எல்லாரையுமே சோதனை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே பேரிகார்டு போட்டு ஒரு தடுப்பு பண்ணியிருக்கிறாங்க. அங்கேருந்து உரிய அடையாள அட்டை வச்சிருக்கிறவங்களை மட்டும் தான் அங்கேருந்து அனுமதிக்கிறாங்க. அடுத்து 2ஆம் கட்டமாக பார்த்தோம்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம், இதுதான் 2வது அடுக்கு பாதுகாப்பு. இங்கேயுமே தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த வேலூர் மாவட்ட காவல்துறையை சேர்ந்த போலீஸார் தீவிரமாக பரிசோதனை செய்கிறாங்க. இதுக்கு பின்னாடி உள்ள அந்த வாக்கு எண்ணும் மையத்துக்குள்ள ஒன்ஸ் அவங்க உள்ளே போயிட்டாங்கன்னா உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும். அந்த 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான எண்ணிக்கையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்தனி கட்டிடத்தில் நடைபெறும். அந்த கட்டிடத்துக்கு போகிறதுக்கான வழியில் பக்கத்தில் அங்கே ஒரு தடுப்பு போட்டு அங்கேயுமே சோதனை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு தான் அந்த 4வது அடுக்குன்றது அந்த வாக்கு எண்ணும் மையத்துக்கு உள்ளே போகும்போது மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் 4வது அடுக்காக அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து அரசு அலுவலர்கள் இந்த வாக்கு எண்ணிக்கையில் யாரெல்லாம் ஈடுபட இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இப்போ தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து 6 மணி போல் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி முகவர்களுமே யாரெல்லாம் அந்த QR கோடு ப்ளஸ் அந்த QR கோடோடு அந்த யார் சம்மந்தப்பட்ட நபரோ அவருடைய பதம் பொருந்திய அடையாள அட்டை இருந்தால் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து அலுவலர்களும் வந்துக்கிட்டே இருக்காங்க. 8 மணிக்கு இந்த சரியாக வாக்கு எண்ணிக்கையான தொடங்கும். முதற்கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணுவாங்க. அதுக்கு பிறகு 8:30 மணி போல அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ண தொடங்கும். 7 மணிக்கு சரியாக அனைத்து கட்சி பிரமுகர்கள் மட்டும் இல்லாமல் அந்த முகவர்கள், வேட்பாளர்கள், தேர்தல் நடத்தும் அலுவலர், அப்புறம் சட்டமன்ற தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலர், இவங்க எல்லாரும் முன்னாடியே பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அந்த ஸ்ட்ராங் ரூம் தொடக்கப்பட்டு தான் இருக்கிறது. 8 மணிக்கு மேலே நம்ம இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கணும், யார் முன்னிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாமே ஒரு 9 மணி போல் நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ களத்தில் பார்க்குறோம். தொடர்ந்து அலுவலர்கள் வந்துட்டு இருக்காங்க. 6 மணி போல் முகவர்களும் வருவாங்க. தேர்தல் திருவிழா அப்படிங்கிறத தாண்டி இந்த 4 முனை போட்டியில் யார் களத்தில் முந்திருப்பாங்கன்றதும் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலூர் மாவட்டத்தில் ஸ்டார் தொகுதியாக காட்பாடி தொகுதி இருக்குது. திமுக பொதுச் செயலாளர் கிட்டத்தட்ட 13வது முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு. அவர் காட்பாடி தொகுதியில்னு பார்க்கும்போது 11 முறையாக போட்டிடுறாரு. அவர் திமுக மூத்த தலைவரும் கூட, பொதுச் செயலாளரும் கூட. அவருடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வேலூர் மாவட்டத்தில் பெரிய எதிர்பார்ப்பாக பார்க்கப்படுது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444272273.